அப்படியே அந்த பாமகக்காரை பார்த்து அன்புமணி பேசுறேன், வெறி வரணும், வெறி. நீங்க பாமகக்காருக்கு இந்த 10 மாசத்துல வெறி வரணும், கோவம் வரணும், வெறி வரணும், ஜெயிக்கணும்னு வெறி வரணும். நீங்களாம் ரோட்டுக்கு வரணும், வெட்டணும், சண்டை போடணும், ஜெயிலுக்கு போகணும், நீ சாகணும், உன் குடும்பம் நடு ரோட்டில் நிற்கணும், கொலை வெறி வரணும், உனக்கு வெறி வரணும். நாங்க பதவிக்கு வரணும், கூட்டணி ஆட்சி தான், நாங்க பதவிக்கு வரணும், நாங்க கோடி கோடியா கொள்ளடிக்கணும், அப்போ நம்ம நாங்க பொட்டி வாங்கி இன்னும் 50 தலைமுறை சொத்து சேர்க்கணும், நீ நடு ரோட்டுக்கு வரணும், சண்டை போடு, வெறி வரணும், கோவம் வரணும், கோவம் வரணும். அப்படியே பேசுறாரு கமிட்டியில. அப்ப பேசுறாரு பாரு மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ், சத்திரியர்கள், நம்ம வன்னிய குல சத்திரியர்கள், கோவம் வரணும், சண்டை போடணும். எங்க போச்சு வன்னியர்னா என்ன, சத்திரியன். அப்படி கோவம் வரணும், வா சண்டை போடு, ரோட்டுக்கு வா, மரத்தை வெட்டி போடு, பஸ்ஸை கொளுத்து, உன் குடும்பம் நடு ரோட்ல நிக்கட்டும், உன் பொண்டாட்டிலாம் தாலி அறட்டும், பசங்க எல்லாம் பசியும் பட்டியமா சாகட்டும், நீ ஜெயிலுக்கு போ, சாவு, நானும் என் பையன் நல்லா இருக்கிறோம், ரோட்டுக்கு வா, சண்டை போடு, வன்முறை பண்ணி, இதானடா வேலை உங்களுக்கு. அப்படியே எப்படி கோவம் வரணும். இன்னும் 10 மாசம் தான். 10 மாசம் கழிச்சு அன்புமணி கேட்கறேன், மிஸ்டர் அன்புமணி, after 10 months are you going to sit in CM seat? Even you cannot run as MLA in one assembly.